ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். அன்பும் இறக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலையிலும் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து இந்த சமூகத்தில் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்கு பிறகு திரும்ப சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தீர். கர்த்தர் எங்களை காத்து கொண்டீர். அநேக தடைகள், அநேக போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கு மத்தியில் கர்த்தர் எங்களை இந்த நாளிலே நிற்க வைத்திருக்கிறீங்கப்பா. இது உங்களுடைய மகா பெரிதான கிருபை இயேசுப்பா. உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் இயேசுப்பா. அப்பா, நீர் எங்களை அழைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவர். உடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் அழைத்த அழைப்பும் உடைய கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகளாய் இருக்கிறது. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற எல்லா நற்காரியங்கள் நிறைவேற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியவும், எங்களுடைய இருதயத்தை அப்பா நீர் இந்த நாளிலே விருத்த சேதனம் பண்ணவும், அப்பா கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு உங்களுடைய பாதையில நடக்கவும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும் சிந்தை, எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அப்பா, இந்த நாளிலே மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தையவே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீரே உயர்ந்துரும். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் 2 வாரம் பிரேக் விட்டா அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக பிரேக் ஆகிடுது. அதனால் என்ன மழை இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் வந்தாச்சு. சரி, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம 2 அதிகாரங்களை நம்ம எபிரேயர் நிருபத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்து முடித்தது இந்த 2வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி இல்லைங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதோட தான் நம்ம நிறுத்தணும். ஸோ அப்போ எல்லா விதத்தில் நம்ம சொல்லவே முடியாது அவர் கடவுளுங்க, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொல்லவே முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மை போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். நமக்கு பர்சனலாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதே மாதிரி பிரச்சனை அவருக்கும் இருந்தது. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனையா, அவருடைய அண்ணன் தம்பிங்க அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருக்கு அண்ணன் இல்லை, அவருடைய தம்பிகள், சகோதரர்கள்னு இருக்குது. அவர் தான் மூத்தவர், பரிசுத்த ஆவியால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தவர். பட் அதுக்கப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த சகோதரர்களே இயேசுவை என்ன பண்ணலைங்க, ஏற்றுக்கொள்ளலை. நீ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா நீ போய் அற்புதம் செய்ய, நீ நிரூபி அப்படின்லாம் பேசுறாங்க. ஸோ அதனால நம்ம கடந்து வருகிற பாதை தேவனுக்கு தெரியாதுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் சொல்லவே முடியாது. நம்மளை போலவே எல்லா விதத்திலும் பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து 3வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது இங்க பிரதான ஆசாரியர் அப்படின்ற ஒரு 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 டெசிக்னேஷன், ஒரு ஒரு பொறுப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த பிரதான ஆசாரியர் யாரு? முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறாருன்றதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியர்னா யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆதியாகமத்துல இருந்து வரலாம். ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தேவன் யார் ஆதாமியும் ஏவாளையும் உருவாக்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு இருந்தது என்னதுங்க, மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரம்னா என்னன்னா லிட்டரலா தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு எபிலிட்டி, ஒரு ஒரு பலன் அவங்களுடைய சரீரத்தில் இருந்துச்சு. அதுதான் மகிமையின் சரீரம்னு சொல்றோம். ஆக்சுவலி நம்மளுடைய வசனத்துல அவர்கள் நிர்வாணிகளா இருந்தார்கள் அப்படின்னு இருக்குது. ஆனா நிர்வாணிகளா இருந்தாலும் நான் நம்புறது என்ன அப்படின்னா, அவங்க மேல ஒரு ஒளி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மகிமை அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி வசனம் எதுவும் இல்லை, பட் என்னுடைய புரிதல் அப்படிதான். இப்போ அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவங்க தள்ளப்பட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தள்ளப்பட்டு ஒரு சந்ததி அப்படியே உருவானுச்சு. அதுல கீழ்ப்படியாத ஒரு காயினின் சந்ததி வந்தது. அடுத்ததான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான சேத். ஏன்னா ஆபேல் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சேத்துன்ற ஒருத்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறக்கிறாரு. அவருடைய சந்ததியில வர்றவங்க தேவனை நோக்கி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே 2 சந்ததி எதிர்மறையான சந்ததிகள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் உண்மையான தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் இருளின் ஆதிக்கத்திலும் இருளின் வல்லமையிலும் சிக்கிக்கிட்டு இருளினாலே நடத்தப்படுகிற ஒரு கூட்டம். 2 கூட்டம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, பரவிட்டே இருக்கு. இப்பயும் நீங்க கவனிச்சு பாருங்க, தேவனை தேடுற ஒரு கூட்டம் இருப்பாங்க. தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி தேவனை மறுதளிச்சோ விக்கிரகங்களை வணங்கிக்கிட்டோ
ஏதோ ஒரு துன்மார்க்கமான வழியில நடக்கிற ஒரு கூட்டம் ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, அந்த இழந்து போன பிரச்சனம், அதாவது மனுஷங்களோடு இழந்து போன அந்த உறவை திரும்ப அவரு ரெஸ்டோர் பண்ணணும், அதை சீரமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் அன்புள்ள தேவன் இல்லைங்களா? இப்ப நம்ம ஆசீர்வாதத்துல கூட, நம்ம சர்ச் ஆசீர்வாதத்துல பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த கடைசி ஆசீர்வாதம் இல்லைங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு அப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். பாத்தீங்கன்னா இந்த மூவருக்குமே 3 விதமான தன்மைகள் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இது 3 தான் ஒரு நம்ம சபைக்கு ரொம்ப அவசியம் இல்லைங்களா? அதுதான் கடைசியா ஆசீர்வாதமா பாஸ்டர் சொல்லுவாங்க. இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மிகுந்த நம்ம நினைக்கிறபடி இந்த பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, வெட்டினாரு, குத்துனாரு, அவங்கள அழிச்சிட்டாரு, அதம் பண்ணிட்டாரு, அதெல்லாம் பாக்குறதுனால நம்ம ரொம்ப டெரரான கடவுள் நம்ம நினைச்சிக்கவே கூடாது. ஒரு உண்மையாலுமே அவர் அன்பின் சொரூபமாக இருக்கிறார், அவர் அன்பின் தெய்வம். ஆனா அவரால் எதை பொறுத்து கொள்ள முடியாது, துன்மார்க்கத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. அவருக்கு கோபம் எது நிமித்தமா தான் வெளிப்படும், எங்க அநீதி இருக்குதோ, எங்க பாவம் இருக்குதோ அந்த இடத்துல அவருடைய கோபம் வெளிப்படும். மற்றபடி அவர் எப்படிப்பட்ட தேவங்க, அன்புள்ள தேவன். இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்ப அன்பு இருக்கிறனாலதான் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து அந்த ஒரு சந்ததி வந்துட்டே இருந்துச்சு. அதுல ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். யாருங்க? நோவா. அந்த நோவாவுடைய வாழ்க்கையில அப்புறம் ஒரு சந்ததி, அவங்களுக்கு 3 பசங்க இருந்தாங்க, மற்றவங்களாம் அழிக்கப்பட்டாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், சம்பவம் நமக்கு தெரியும். இப்போ ஆபிரகாம்ல கவனிப்போம். ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம். ஆபிரகாம்னு ஒருத்தர், இப்ப அவர்கிட்ட இருந்து கர்த்தர் வாக்கு பண்ணி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிலாம் சொல்லி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்கள் பெரிய ஜாதியா மாறி எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அங்கிருந்து அவங்கள கர்த்தர் கூட்டிட்டு வர்றாரு. இது எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. எதற்காக கர்த்தர் இவ்வளவு விஷயம் செய்யணும் அப்படின்னா, திரும்ப இழந்து போன உறவை சீர் செய்யணும். இப்போ அவங்கள எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ அவங்க எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. போற வழியில என்ன இருக்குது? வனாந்திரம் இருக்குது. இந்த வனாந்திரத்தின் வழியா அவங்கள உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவங்களுடைய கீழ்ப்படியாம முறுமுறுப்பு அதெல்லாம் இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் வனாந்திரத்துல கர்த்தர் அவங்கள சோதித்து அறியும்படியாக வனாந்திரத்தின் வழியா அவங்கள கூட்டிட்டு போறாரு. இப்ப அங்க போகும்போதுதான் முக்கியமான ஒரு கட்டளையை மோசேக்கு கொடுக்கிறார். என்னது? நான் உங்களோடு இருந்து உங்களுடைய தேவனா இருக்கும்படி, நீங்கள் என் ஜனமா இருக்கும்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்து. இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம்ன்றது வெறுமனே சும்மா ஒரு கூடாரம் மாத்திரம் இல்லை, அதுக்குன்னு ஒரு சில நியமனங்கள் சொல்லியிருந்தார். இந்த கட்டளைகள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமா அங்க பிரதான ஆசாரியன் என்கிறதான முதல் பிரதான ஆசாரியன் யாருங்க? ஆரோன். இந்த முதல் பிரதான ஆசாரியனை கர்த்தர் தெரிந்தெடுத்து, இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன பண்றாருன்னா, தேசத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா, மொத்த தேசத்தினுடைய ஒரு 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 ரெப்ரசன்டேட்டிவா இவர் தேவன் முன்பதாக நின்று மன்றாடுகிற ஒரு மனுஷன். பிரதான ஆசாரியனுடைய வேலை அதுதான். அவருக்கு கீழே ஆசாரியர்கள் இருப்பாங்க. இவர் ஒரு பிரதான ஆசாரியன்னா அந்த தேசத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக மக்கள் என்னென்னலாம் அக்கிரமானியெல்லாம் பண்ணாங்களோ அது உடனடியாக போய் கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை செய்கிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்றதா இருக்கட்டும், அதற்காக தேவ சமூகத்துல பலி செலுத்துறதா இருக்கட்டும், இந்த வேலையை செய்யறவங்க யாருங்க? பிரதான ஆசாரியன். சோ இப்ப பிரதான ஆசாரியனுடைய வேலையே கர்த்தருடைய, அதாவது இவங்க மத்தியஸ்தர்னு சொல்றோம், அவங்கள இன்டர்மீடியரின்னு சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க? இந்த பக்கம் மக்களுக்கும் அந்த பக்கம் தேவனுக்கும் நடுவிலே நின்று கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? மன்றாடுகிறார்கள், திறப்பின் வாசல்ல நிற்கிறார்கள். இப்போ மோசே பண்ற மாதிரி. மோசே லேவி கோத்திரம், ஏன்னா ஆரோனுடைய தம்பி தான் மோசே இல்லைங்களா? அவரு லேவி கோத்திரத்துல இருக்கிறவர் தான், லேவி கோத்திரத்துல பிறந்தவர் தான். ஆனா அவரு ஒரு ஆசாரியனே இல்லாம ஒரு தீர்க்கதரிசியா அவர் என்ன பண்ணப்பட்டாரு? அழைக்கப்பட்டார். யாரு? மோசே. அதே மாதிரி ஒருத்தர் பைபிள்ல இருக்கிறார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், சரியா? தீர்க்க தரிசனத்துல தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா ஆசாரிய வேலை செய்து கொண்டு தீர்க்கதரிசியா இருந்தவர். ஆசாரியரா இருந்து தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. வசனம் தெளிவாவே இருக்குது, சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல இருக்குது. நான் க்ளூ கொடுத்துட்டேன், இதுக்கு மேல க்ளூ தர மாட்டேன். நீங்க அடுத்த வாரம் தேடி பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் இருந்து மன்றாடுகிறார். இன்னொரு பக்கம் அவங்களுடைய தப்பிதங்களுக்காக மன்றாடுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த லேவியராகமம் 16வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. லேவியராகமம் 16வது அதிகாரத்துல
இங்க கவனிச்சு பாருங்க, இங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது அந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதே லேவியராகமத்தில் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 வசனம் வாசிக்கலாமா? முதல் 2 வசனம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். பார்க்கணும், இங்க இவங்க ஆசாரியர்கள் யாரு? இவங்க நாதாபு அபியூன்றவங்க ஆரோனுடைய பிள்ளைங்க. ஸோ அந்த கோத்திரத்தில் வர்றவங்க எல்லாருமே அந்த லேவி கோத்திரத்தார் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி, தேவனுடைய வேலையை செய்யும்படி அழைக்கப்பட்டவங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வேலையை செய்யும் போது கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யணும்னா செய்யக்கூடாது அப்படிலாம் நிறைய ரூல்ஸ்லாம் சொல்கிறார். ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் பலி செலுத்துகிறாங்க. இவங்களாம் பலி செலுத்தும் போது இந்த நாதாப் அபியூ அப்படின்ற 2 பேர், ஆரோனுடைய பசங்க, 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் சொல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. பலிதான் செலுத்துகிறாங்க, ஆனால் தேவன் சொன்ன முறையில் அவங்க செய்யலை. அதனால என்ன ஆகுதுங்க, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய கோபாக்கினை அவங்கள பட்சிச்சு. அவங்க செத்து போயிட்டாங்க, இருக்கிற இடத்துல செத்து போயிட்டாங்க. இப்போ இது பயங்கரமான ஒரு துக்கத்தை ஏற்படுத்துது. ஊருக்குள்ள ஒரு பயங்கர துக்கமாகி போச்சு. ஐயோ அப்படி இறந்துட்டாங்களே. அப்போ அதுலேருந்து மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருக்கு. கர்த்தருடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கப்படுறாங்க. இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து இப்போ 16வது அதிகாரத்துக்கு வருவோம். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். போதும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அங்கே தேவன் ஆரோனுக்கு கட்டளையிடுறார். இந்த அதிகாரத்தை பர்டிகுலராக நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இங்க வருஷத்துக்கு ஒருக்க இவங்க பாவ நிவாரண பலி அப்புறம் குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான பலிகளை இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணணும்னா தேசத்தின் சார்பாக, மக்களின் சார்பாக செய்யணும். சரிங்களா? இப்போ இதனுடைய அமைப்பை நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, முதல்ல இருந்து நம்ம கவனிச்சுட்டு வந்தோம்னா, இந்த குற்றமுள்ள ஒரு மனுஷனுக்காக குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட வேணும்ன்றது தேவனுடைய நியதி. இது உலக நியதினு வச்சுக்கலாம், யூனிவர்சல் லா. இது எங்க இருந்து பார்க்க முடியுது? ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே பார்க்க முடியுது. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் அவங்களை துரத்தும் போது கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணினார். அந்த இடத்துல கர்த்தர் அங்க பலி நடந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனா நமக்கு நல்லா தோல் உடனே அப்ப கண்டிப்பா என்ன பண்ணப்பட்டிருக்கணும், ஒரு மிருகம் ஒண்ணு அடிக்கப்பட்டிருக்கணும். அப்போ இவங்களுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு பாவம் இல்லாத ஒரு மிருகம் ஒன்று என்ன பண்ணப்பட்டுச்சு, அடிக்கப்பட்டுச்சு. இது ஒரு இடம். அடுத்ததா நம்ம யாத்திராகம 11வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, பாடி எடுக்க வேண்டாம், நான் சொல்றதை கவனிங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு, குடும்பத்துல உங்களுடைய மூத்த பிள்ளை சாகக்கூடாது அப்படின்னா வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, பஸ்கா ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், நிலக்காலில் பூசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது குடும்பத்திற்காக ஒரு ஆடு. அடுத்தது இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த லேவியராகம 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இங்க அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசம், இப்போ ஒட்டுமொத்தமா இஸ்ரவேல் தேசத்துக்காக வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போக முடியும். எல்லா நேரமும் சும்மா நான் பிரதான ஆசாரியன்லாம் அவர் உள்ள போக முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. முதல்ல அந்த ஆப்ஷன் இருந்தது, ஆனா இப்ப நாதாப் அபியும் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, வருஷத்துக்கு ஒருக்க தான் வரணும், நான் சொன்னாதான் வரணும். அது எதுக்காக வரணும், இந்த 2 விதமான பலிகளை செலுத்துறதுக்கு தான் அவன் வரணும். மற்றபடி அந்த ஏரியா தாண்டி அவன் என்ன பண்ணக்கூடாது, உள்ள அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தார். இப்போ வருஷத்துக்கு ஒருக்க தேசத்தினுடைய பாவத்திற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அங்க பலி செலுத்துவாங்க. ஸோ அங்க ஒரு காளையை எடுத்து அவங்க பலி செலுத்துவாங்க. அதான் நம்ம 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் இடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் வசனத்துல பாக்குறோம், ஒரு தேசத்திற்காக, தேசத்தினுடைய பாவத்திற்காக அடிக்கப்படுகிறதான ஒரு ஆட்டுக்குட்டி. சொல்றது புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டின்றது ஒண்ணுதான். ஆனா ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் அவள்கிட்ட ஆரம்பிச்சது, அடுத்தது ஒரு குடும்பத்துக்கு இருந்தது, அடுத்தது ஒரு தேசத்துக்கு இருந்தது. இப்ப அடுத்ததா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், அவர் உலகத்திற்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த ஆட்டுக்குட்டி அதை பத்தி நான் ஆக்சுவலி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க சபையில நான் பேசினேன். ஆட்டுக்குட்டி, ஏன் ஆட்டுக்குட்டியை வந்து தெரிந்தெடுக்கணும்? இருக்கிற எல்லா மிருகத்திலையும் அப்கோர்ஸ் ஒரு பக்கம் அவரை யூதராஜ சிங்கம்னு சொன்னாலும், அவரை முக்கால்வாசி நேரம் நம்ம உருவகப்படுத்தி பார்க்கறது என்னதுன்னா ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மிருகம். அதை தன்னைத்தானே அதை காப்பாத்திக்கவே முடியாது. ஆனா அந்த ஒரு மிருகத்தை, அந்த ஒரு அனிமலை வந்து கர்த்தர் ஏன் உருவகப்படுத்தணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கேள்வி, அந்த செய்தி இருக்குது. அந்த செய்தி நான் பேசியிருக்கேன், நான் ஆண்டிக்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க அது கண்டிப்பா நீங்க கேளுங்க. இப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்றாருன்னா, இந்த ஆடை பலி செலுத்துறாரு. பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அது அந்த ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பாவத்திற்கான பாவ நிவாரண பலியாக அது மாறுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்திற்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. ஸோ அப்போ ஆட்டுக்குட்டி வந்து கான்செப்ட் ஒன்று தான், குற்றமில்லாத ஒன்று குற்றமுள்ள மனுஷனுக்காக அடிக்கப்பட வேண்டும், இதுதான் கான்செப்ட். அதை ஃபைனலா நிறைவேற்றி முடித்தவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அது இருக்கட்டும். இப்ப பிரதான ஆசாரியனுக்கு வருவோம். இப்ப பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு? டெய்லிக்கும் ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் டெய்லிக்கெல்லாம் போக முடியாது, வருஷத்துக்கு ஒருக்க தான் அவர் போகணும். காரணம் எதுக்காக? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற பதிலை பெற்றுக்கொள்வதற்கும், இந்த பக்கம் தேசத்தினுடைய பாவத்திற்காக மன்றாடி தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பை கேட்கிறதுக்கும், பலியை செலுத்துவதற்கும் வருடத்திற்கு ஒரு முறை தான் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இப்போ இந்த புரிதல் இருந்தா மாத்திரம்தான் ஏசப்பாவை பிரதான ஆசாரியர்னு ஏன் சொல்றாங்கன்றது நமக்கு புரிய வரும். இப்ப வருவோம், நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். இப்ப நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சதுங்களா? பிரதான ஆசாரியர்னா யாருன்னு புரிஞ்சதுங்களா? இப்ப ஏசப்பா கிட்ட வருவோம். முதல் வசனம் வாசிக்கலாமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்ப பாருங்க, போதும் போதும். அங்க பாக்குறோம், ஏசப்பாவுக்கு அப்போஸ்தலர்னு பேர் இருக்குது. அவர் தெரிந்தெடுத்த அப்போஸ்தலர்கள் 12 பேர். ஆனா இங்க பாருங்க, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்னா என்னதுங்க? ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தைனா அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். திரும்ப சொல்றேன், அப்போஸ்தலன் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். எதற்காக அனுப்பப்பட்டவன்? ஏதோ ஒரு வேலையை செய்யும்படி, ஏதோ ஒரு நற்செய்தியை கொடுக்கும்படி. அப்போஸ்தலருடைய வேலை தான் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று நற்செய்தியை, நல்ல செய்தியை சொல்லுகிறதான மனிதர்கள், இவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இப்போ இவர் எங்க இருந்து வந்தாரு? எங்க இருந்து அனுப்பப்பட்டாரு? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர். இவர் பூமிக்கு வந்து இவங்க கூட்டத்துல ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள இந்த பூமிக்குள்ள என்ன பண்றாரு? அப்போஸ்தலர்களாக அனுப்புறார். புரியுதுங்களா? அப்ப அப்போஸ்தலன் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் அர்த்தம். சரி, இப்ப பாருங்க, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசே, சேர்ந்து வாசிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அதனால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். போதும் போதும்.
இப்போ இந்த 11 வசனங்களை வாசிச்சிருக்கோம். இங்க ஆரம்பிக்கும் போது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து இயேசு அவரை கவனிச்சு பாருங்க அப்படின்றாங்க. அடுத்ததா 2வது வசனத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உங்களுக்கு நம்ம போன கிளாஸ்ல கூட அதுக்கு முந்தின இதுல கூட நான் சொன்னேன், இது யாருக்கு எழுதப்பட்டது? எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. ஏன் எபிரேயருக்கு எழுதுனாங்க? ஏன்னா எபிரேயர்கள் இயேசுவ முக்கியத்துவம், அதாவது இயேசுவை கவனிக்கிறத விட்டுட்டு அவங்க பழைய ஏற்பாட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. மோசே, தேவதூதர்கள், ஆபிரகாம், எங்களுக்கு இவங்க தான் பெருசு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்றபடி தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. ஸோ இப்போ மோசேவோட ஒப்பிட்டு சொல்றாரு. மோசேவோட ஒப்பிட்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்தது போல இவரு என்ன பண்றாரு? பிதாவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு. அடுத்ததா கவனிக்கணும், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனா இருக்கிறான், அது போல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். பாருங்க, இந்த 3வது வசனம் தான் ஒரு முக்கியமான ஒரு வசனம். அங்க நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க இப்ப இவர் எதை ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒருத்தர் கட்டியிருக்காரு. இப்ப நான் ஒரு லேண்ட் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சேவிங்ஸ்லாம் பண்ணி கடனே இல்லாம ஒரு பெரிய வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீடு கட்டினதுக்காக நீங்க வீட்டை பாராட்ட மாட்டீங்க. பரவாயில்ல, வீடு சூப்பரா இருக்குன்னா வீட்டை நீங்க பாராட்டிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க யாரை பாராட்டுவீங்க? அந்த வீட்டை கட்டின என்னைய தான் சொல்லுவீங்க. பரவாயில்லப்பா, கஷ்டப்பட்டு நீ உழைச்சி சேர்த்து வச்சு இந்த வீட்டை கட்டினியே, பரவாயில்ல. ஸோ அப்போ வீட்டை பார்க்கிலும், இப்போ எதுக்காக இந்த உவமையை இந்த அப்போஸ்தலர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த வீடு அப்படின்றது கர்த்தருடைய சபையாக உருவாக்கப்படுகிற நம்மளை குறியுது. ஏன்னா ஆதி முதல், ஆதி ஆகமத்திலிருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆதாமவல் காலத்துல இருந்து தேவனுடைய ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் கர்த்தர் போராடிட்டே இருக்கிறார். என்ன போராட்டம்? இழந்து போன உறவை நான் திரும்ப என்ன பண்ணணும்? என் பிள்ளைகளோட என் சாயலா உருவாக்கணும். அவங்க பாவம் செஞ்சு என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா இப்போ அவங்கள திரும்ப ரெஸ்டோர் பண்ணி என்கிட்ட நான் கொண்டு வரணும். இதுதான் முழு பைபிள்லயும் நடக்கிற அக்கப்போரே இதுதான். எதுக்காக அவ்வளவு சண்டை, எதுக்காக அவ்வளவு ரத்த சிந்துதல், எதுக்காக அவ்வளவு வாக்குத்தத்தை கீழ்படியாம போய் இப்ப இந்த நாதா பாபியை செத்து, எல்லா சம்பவமே அதுக்காக தான். அவர்கிட்ட அவர் சாயலா உருவாக்கப்பட்டேன், நான் அவருடைய பிள்ளை அப்படின்ற ஒரு புரிதல் ஒரு மனுஷனுக்கு அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டானா அதை தாண்டி தேவனை சந்தோஷப்படுத்துற காரியம் வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த வீடுன்றது அதுதான். இப்ப வீட்டை பார்க்கிலும், இப்போ வீடுன்றது என்னது? அதாவது தேவனுடைய சபையாக உருவாக்கப்படுகிற நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வீடாக இருக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த வீடு, இப்போ இது ஒரு கட்டடம் தான். இந்த கட்டடம் எதுக்காக? நம்ம வசதிக்காக தான் கட்டடம் கட்டியிருக்கோம் இல்லைங்களா? கட்டடம் நம்மளுடைய சபை இல்லை. ஒரு நாள் தேவனுடைய வருகையில கட்டடத்தெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போவோம் இல்லையா? ஒரு நாள் கட்டணமே இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க கூடி இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஜபிக்க தான் போறோம் இல்லையா? சோ அதுதான் நம்ம சபைன்னு. அப்ப சபைன்னா என்னது? கட்டடம் நம்முடைய சபை கிடையாது. சோ வீடுன்றது இந்த வீடு கிடையாது, நம்ம கண்ணால பாக்குற வீடு இல்லை. கர்த்தர் நமக்குள்ளாக உருவாக்கி கொண்டிருக்கிற அவருடைய சரீரமாகிய அந்த சபை, அதுதான் வீடுன்னு சொல்றோம். இப்போ இந்த வீட்டை பார்க்கிலும் வீட்டை கட்டினவர், இப்போ இந்த இப்படிப்பட்ட சபைன்ற கூடுகையை உருவாக்குவதற்கு காரணமா இருந்தவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து தான் இப்ப அதுதான் சொல்ல வராங்க. வீட்டை காட்டிலும் வீட்டை கட்டினவன் எப்படி பெரிய ஆளா பார்க்கப்படுறாரோ அதே போல சர்ச்சுன்ற ஒரு காரியத்தை, சபைன்ற ஒரு கூடுகை, வீடுன்ற இந்த காரியத்தை கர்த்தர் உண்டாக்கினாலும் இதுலயும் பெரியவரா இருக்கிறவர் யாரு? இயேசு ஒருவர் தான் அப்படின்றதுதான் அவர் அங்க சொல்றாரு. அது போல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. சோ அதனாலதான் நம்ம சர்ச்சினுடைய ஆராதனையினுடைய நோக்கமே என்னதுங்க? தேவனை மகிமைப்படுத்துதல். ரொம்ப முக்கியமா ஏசப்பாவுக்கு உரிய துதியும் கனத்தையும் மகிமை செய்ய. ஏன்னா அவரு தான் இந்த சபைக்கு மூளைக்கல்லாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்துல சபைக்கு தலையாகவும் இருக்கிறார். சபைக்கு மூளைக்குள்ளும் அவர் தான், சபைக்கு தலையும் அவரு தான். ஸோ அதனாலதான் நம்ம துதிக்கும் போது, இப்ப ஆராதிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே. அப்போ இயேசுவை நம்ம ஆராதிக்கிறது, இப்ப நம்ம ஆராதனை கூடி வருகிறது எதுக்காக தான்? அதுக்காக தான். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரிபல்லியஸ், அதாவது முரட்டாட்டமான ஒரு சந்ததி ஒண்ணு உருவாகுது. நீங்க கவனிச்சு பாக்குறீங்களான்னு தெரியல, நான் அதை நல்லா பாக்குறேன். ஒரு முரட்டாட்டமான கிறிஸ்தவ சந்ததி ஒண்ணு உருவாகுது. அவங்களுக்கு இந்த சபை கூடுகையெல்லாம் பிடிக்காது. நான் ஆச்சு, தேவனாச்சு, நான் ஆண்டவரோட கரெக்டா இருக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் நான் எதுக்கு வரணும்? சர்ச்சுக்கு வரலன்னா, ஏன்னா இவங்களுக்கு என்ன நடந்துருது அப்படின்னா, சர்ச்சுக்குன்னு வரும்போது ஒரு அக்கௌண்டபிலிட்டி, நம்மளை யாராவது ஒருத்தர் விசாரிப்பாங்க, வரலன்னா என்ன அதுன்னு கேட்பாங்க, நம்ம ஒரு காரியம் செய்யலைன்னா எதுன்னு கேட்பாங்க.
ஸோ இன்னைக்கு அந்த முரட்டாட்ட சுபாவம் இருக்கிறதுனால ரட்சிக்கப்படுறவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு நிறைய வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க கூட நிறைய பேருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் உண்டு, என் தேவனோட, நான் பைபிளை படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? இது பிசாசுனுடைய ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம். எபிரேயர்லேயே தான் எனக்கு பின்னாடி ஒரு வசனத்துல இருக்குது, நான் வாசிக்க போறோம். இன்று என்று சொல்லப்படும் அளவும் சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இன்று என்று சொல்லப்படும் அளவும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்குது. 10:25 அது இருக்குது. பின்னாடி நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அப்போ சபை அப்படின்றது எதுக்காக? பாஸ்டர் உங்களுக்கு வேற வேலை இல்லாமல் உங்களை எல்லாத்தையும் மிரட்டுறதுக்காக உங்களை சர்ச்சுக்கு வர சொல்றாரு? இல்லை, எல்லாருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட அலுவல்கள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு மத்தியில போதகருக்கு தேவன் என்ன பண்றாரு? ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். என்ன அழைப்பு? மெய்ப்பன்ற ஒரு அழைப்பு. மெய்ப்பனுடைய வேலை என்ன? மந்தையில் இருக்கிற ஆடுகளை தேவன் பக்கமாக, தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக மந்தையை மெய்ப்பது. அதுல பலவிதமான ஆடு இருக்கும் இல்லைங்களா? நம்ம வாசிக்கிறோம், நசல் கொண்டது இருக்குது, காயப்பட்டது இருக்குது, ஓடி போனது இருக்குது. பலவிதமான மந்தையில பலவிதமான ஆடு இருக்கும். அது எல்லாவற்றையும் பராமரித்து வர்றதுன்றது ஒரு மெய்ப்பனுடைய வேலை. சரி, அது அவருடைய அழைப்பு, கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற கிருபை. ஆனா இது எல்லாவற்றையும் மெய்ப்பன் எல்லாம் செஞ்சாலும் இந்த காரியத்திற்குரிய ஒட்டுமொத்த கனமும் மகிமை யாருக்கு தான் போகுது? இயேசு ராஜாவுக்கு தான் போகுது. அதனாலதான் அந்த வார்த்தை கவனிக்கணும், இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஸோ அப்போ அவர் பாஸ்டரா இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், யாரா இருந்தாலும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மோசேவோடையே கம்பேர் பண்ணி இயேசுக்கு தான் மகிமைன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்மலாம் அந்த அளவுக்குலாம் யாருமே இன்னும் வரல. அப்போ எவ்வளோ பெரிய போதகராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டினாலும், நீங்கள் என்னதான் பெரிய பிரான்ச்சு சர்ச்செல்லாம் கட்டி உங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான விசுவாசிகளை வச்சிருந்தாலும், நம்மளுடைய மகிமை, நம்ம செலுத்துகிற மகிமை யாருக்கு தான் போகுதுங்க? இயேசுக்கு தான் போகுது. ஸோ இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய சபைகள் கட்டுறது இன்னைக்கு அது ஒரு ஃபேஷன். ஒரு பக்கம் சபைக்கே போக மாட்டான்னு சொல்ற ஒரு கூட்டம், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு முரட்டாட்டம் பண்ற ஒரு கூட்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து யாரையும் பார்க்க பிடிக்காது, யாருக்குமே கணக்கு, அதாவது பாஸ்டர் வந்து அவங்களை விசாரிக்க கூடாது, ஏன்பா வரல அப்படின்லாம் கேட்டால் அவங்களுக்கு கோவம் வரும். ஸோ அதனால வந்து ஒரு முரட்டாட்டமான அடங்காப்பிடாரியான ஒரு கிறிஸ்தவ சந்ததி, அவங்கள விட்டு தள்ளுவோம், கர்த்தர் அவங்கள டீல் பண்ணட்டும். ஆனா கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தை, அவருடைய சபையில அனுதினமும் கூடி வந்து உண்மையான ஒரு சபையா இருக்கிறவங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்க கூடாது. சபைக்கு வந்து வேற நோக்கத்துக்காக வர்றவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? புறங்குறதுக்கு வருவாங்க, வேடிக்கை பார்க்க வருவாங்க, அவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி குறை சொல்ல வர்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் சர்ச்சில் இருப்பாங்க. ஸோ அப்போ சர்ச்சுன்னா அப்போ எல்லாரும் பரிசுத்தவான்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ 100 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 30 பேர் தான் உண்மையாலுமே தேவனை தேடி தேவனை ஆராதித்து உண்மையாலுமே விசுவாசத்துல பலப்பட வருவாங்க. மிச்சம் 70 பேர் பார்த்தீங்கன்னா எல்லா சபையிலையும் நடக்கிறது தான். ஏதாவது ஒரு குறையவோ ஒரு காரியத்தையோ பார்த்துட்டு தேவனை தேட முடியாம அப்படியே அவங்க தடுமாறி கொண்டுதான் சபைக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். சரி, ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சபை வளர்ச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமா எங்க சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னுவாங்க. சரி, 1000 பேர் இருக்கு. இப்போ 1000 பேருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? நான் மேக்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேருடைய பேர் ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லுங்க பாங்க? மிஞ்சி போன ஒரு 500 பேர், 500 அதிகம் தான். அது 500 அதிகம் தான். சரி, இப்போ 500 பேரை விட்டுருங்க. இப்போ இந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஓரளவுக்குனாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப எந்த கான்செப்டை நம்பி நம்ம மக்கள் பெரிய 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 சர்ச்சுங்க, எங்க சர்ச்சில் 15,000 பேர் மெம்பருங்கன்னு பெருமையா சொல்லுவாங்க. அது வந்து தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியம். அதுக்காக அவங்க சர்ச்சை நான் குறை சொல்லலை. ஆனா நம்ம எப்பயுமே நம்ம கர்த்தருடைய கவனம் எதை நோக்கி தெரியுங்களா இருக்குது? சிறு கூட்டத்தை தான் அவர் பார்க்கிறார். ஏன்னா ஏசப்பா அதுதான் சொல்றாரு, சிறு மந்தையே, ஆமா, பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை அழிக்க பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய நேசிச்சு உங்ககிட்ட கொடுக்குறாரு, அது பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ அப்போ நம்ம சர்ச்சு சின்னதா இருக்குது, எங்க சர்ச்சு ஒரு 50 பேர் தான் வராங்க, 40 பேர் தான் வராங்கன்னா உண்மையாலுமே நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான எல்லா பராமரிப்பும் நமக்கு கிடைக்கும். ஆத்துமாவுக்கு தேவையான எல்லா போஜனமும் நமக்கு கிடைக்கும். நம்மளை விசாரிப்பாங்க, நம்மளை நடத்துவாங்க. ஆனா பெரிய சபைகள் வந்து அப்படி கிடையாது. போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க மாமா
நான் சொல்லியிருக்கேன் ஆண்டிக்கிட்ட, எங்கள் அத்தை வந்து 2013 நினைக்கிறேன், அப்போ அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஏஜி திருச்சபைக்கு போனாங்க. நான் ஏஜி திருச்சபைகளை குறை சொல்லல, ஆனால் ரொம்ப பெரிய சபை. ஸோ அவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப சிக்காக இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அந்த ஃபியூனரல் அடக்க ஆராதனைக்கு பாஸ்டர் வராரு. அந்த ஏரியா பாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது பெரிய சர்ச்சுன்றனால ஒரு பாஸ்டர் வர மாட்டார், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டர் வந்து அந்த அடக்க ஆராதனையில் மரித்து போன இந்த சகோதரனுக்கு அப்படின்றாரு. செத்தது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியல அவருக்கு. பக்கத்தில் ஒருத்தர் பேர் எழுதி இறந்து போனது இவங்க பேரு இன்னாருன்னு பேர் எழுதி கொடுக்குறாங்க. அதையும் படிச்சுட்டு இறந்து போன சகோதரனுக்கு அப்படின்றாங்க. அப்போ பாருங்க, இதுதான் இந்த பெரிய திருச்சபையில இறந்தது யாரு, ஆம்பளையா பொம்பளையா, அவங்க யார்? இப்ப ஆம்பளையா பொம்பளையானே தெரியலையே, அவங்க பேரு தெரியாம அவங்களுக்காக எப்படி அவங்க ஜெபிச்சிருப்பாங்க, அவங்களுக்காக எப்படி மன்றாடி இருப்பாங்க இல்லைங்களா? ரொம்ப வேதனையா இருந்தது எங்களுக்கு. அப்போ சொன்னா எங்கள் மாமாட்ட சொன்னேன், மாமா தயவு செஞ்சு சர்ச்சுக்கே போகாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து ஒரு 2 நாள் கழிச்சு மூத்த போதகர் வந்தார். அவர் வந்து ஃபோட்டோவில் தான் பார்க்குறாரு. ஓ, நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களா அப்படின்றாரு. எப்படி இருக்கும் பாருங்க, 15 வருஷமா சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்க. ஓ நீங்கள் தானா, ஃபோட்டோ காமிங்க, இறந்து போனவங்களோட ஃபோட்டோ காமிங்க, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்றாங்க. இப்போ பாருங்க, இதுதான் பெரிய சபைகளுடைய நிலை. நம்ம எப்பயுமே வந்து நம்ம பெருக்கம் அப்படின்றத வந்து நம்ம எதில் தான் நம்ம பெருக்கத்தை யோசிக்கணும்னா, பரிசுத்தத்தில், நம்மளுடைய குடும்பத்துல பிள்ளைகள் பக்தி விருத்தியில, இந்த பெருக்கத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிய, கூட்டமா மக்கள் வராங்க, குத்தா வராங்க, நிறைய பேர் வராங்க, 4 சர்வீஸ் வைக்கிறோம், ஒவ்வொரு சர்வீஸ்லயும் 1000 பேர் வராங்க, இது நம்முடைய பெருமையே கிடையாது. இது கர்த்தர் அங்கீகரிக்கிறதும் கிடையாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சபையை உருவாக்கும் போது ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் உருவாக்குனாரு. எல்லா விதத்திலும் வளர்ந்து தேறினவங்களா, அதாவது ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட சரீரமா, மனவாட்டியா, மணவாளனுக்காக முழுமையான ஒரு ஹோல்சம் டெவலப்மெண்ட், முழுமையான ஒரு வளர்ச்சியில ரெடி ஆகிறதான ஒரு நிலை தான் கர்த்தருக்கு தேவையை ஒழிய, வெறும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வரணும் அப்படின்றது அவருடைய நோக்கமே இல்லை. அவருக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, பெரும் கூட்டம் அவருக்கு அவசியம் இல்லை, பெர்ஃபெக்டான கூட்டம் தான் அவருக்கு அவசியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு மணவாட்டி அவர் தேடி வரல, அவர் பரிபூர்ணமான ஒரு மணவாட்டியை தேடி வர்றார். அழகு வேற, பரிபூர்ணம் வேற. அழகுன்றது நம்ம எப்படி வேணா, அழகுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்போம் இல்லையா? அழகுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அழகுன்னா நீங்க ஒன்று சொல்லுவீங்க, நீங்க ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன். ஆனா பரிபூர்ணம்ன்றது தேவன் ஒருத்தர் தான் அதுக்கு டிஃபைன் பண்ண முடியும். தேவனுடைய அளவுகோலுக்கு இருக்கிறது மாத்திரம் தான் பரிபூர்ணம். மற்ற எல்லாத்தையுமே இம்பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம், மற்ற எல்லாமே தேவனுக்குரியதை மட்டும்தான் என்னன்னு சொல்லுவோம், பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட சபையை சேர்த்துக்குள்ள வர போறாரு? பரிபூர்ணமான பழுதற்ற மனவாட்டியை தான் கர்த்தர் சேர்த்துக்கொள்ள வர்றார். இப்ப அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த திருச்சபையில இருக்கிறோம். இப்ப இந்த சபையில நம்ம இணைக்கப்பட்டதுக்காக என்ன நோக்கத்துக்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்ம கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த காலங்கள்ல நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததான் ஒரு நித்திய வாழ்க்கையை நோக்கி நகர்றோம். அதுல நமக்கு இருக்கிறதான தடைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கைய, விசுவாச ஓட்டத்தை ஜெயமா நம்ம ஓடணும்ன்றதுக்காக தான் என்ன பண்றோம், சபைக்குள்ளாக நம்ம வரோம். அப்போ ஒரு பக்கம் சபையே வேணான்னு சொல்ற ஒரு கிறிஸ்தவ சந்ததி, இன்னொரு பக்கம் சபைன்னா இத்தனை கூட்டம் இருக்கணும், அவ்வளவு பெரிய சர்ச் இருக்கணும், அத்தனை மக்கள் வரணும், அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி மிகைப்படுத்துகிற இன்னொரு கூட்டம். இப்ப இது ரெண்டுக்கும் நடுநிலையா இருந்து உண்மையாலுமே ஏசப்பாவுக்கு மகிமை தருகிற ஒரு கூட்டமா. இப்ப நான் அதுக்காக நான் அந்த மாதிரி திருச்சபையெல்லாம் நான் தப்புன்னு நான் சொல்லல, அங்க தேவன் இருக்க மாட்டார்னா நான் சொல்ல. தேவன் ஆராதிக்கிற, ஒருமைப்படுற எல்லா இடத்துலையும் கர்த்தர் இருக்கிறார். அதற்காக அது வேதத்தின்படி சரின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அது அவருடைய கிரியை கேட்டு அவங்க பலன் அவங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு போட்டோம். ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்கிறார், வசனத்துல என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட பொறுப்பை நம்பி என்ன கொடுத்துருக்கிறார், அது வந்து நம்ம எப்பயுமே நிதானமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த வீடு, அதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கறதே அதுதான். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாக இருக்கிறான். ஸோ இன்னைக்கு இந்த சபைன்ற வீட்டை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகள்ல தான் நம்ம இந்த சபையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம எல்லாருமே வளர்றோம், அவர் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த சபைக்காக இந்த சபையில இருக்கிறோம், இந்த சபை நிமித்தமா வளர்றோம், சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக நம்ம புரிஞ்சு, எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? பாஸ்டர் கேட்கிறாரு, பாஸ்டர் அம்மா கேட்பாங்க, வரலன்னா ஃபோன் பண்ணுவாங்க, வந்தா எனக்கு ஏதோ நல்லது நடக்கும், இதுக்காக இல்லை. இதெல்லாம் வந்து
இந்த காரணத்துக்காக நம்ம வந்தோம்னா சபையில நம்ம என்ன பண்ண முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. இப்போ நான் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன். கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய சரீரமா என்னைய பாக்குறாரு. சரீரத்தின் அங்கமா நான் இருக்கிறேன். சர்ச்சுன்றது என்னதுங்க, சரீரத்தின் ஆமா, நம்ம எல்லாமே சரீரத்தின் அங்கம். ஒருத்தர் விரலா இருக்கிறோம், ஒருத்தர் கையா இருக்கிறோம், ஒருத்தர் காலா இருக்கிறோம். பவுல் அதை பத்தி அழகா சொல்றாரு. தலையானவர் இயேசு. நம்ம எல்லாரும் சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். நம்ம யாருமே பத்தி எனக்கு இந்த சுண்டு விரல் ரொம்ப சின்னதா இருக்காங்களா வேணான்னு சொல்லுவோமா? இல்ல காலில் இருக்கிற சுண்டு விரல் இத்துண்டா இருக்குது, அது போனா போகட்டும்னு சொல்லுவோமா? இல்ல. எந்த ஒரு உறுப்பும் நம்மளை விட்டு அழிந்து போகிறதோ காயப்படுறதோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அது சரீரத்துக்கு முழு வேதனையை ஏற்படுத்தும் இல்லையா? அதே போலதான் அந்த உவமைய உருவகத்தை பயன்படுத்தி பவுலும் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வீடுன்றது தேவனால் உருவாக்கப்பட்ட சபையை குறிக்குது. இப்ப சபைக்கு ஒரு கணம் இருக்கிறது. அந்த கணம் யாருனால வருகிறது? இந்த வீட்டை உண்டாக்கின இயேசுவின் மூலமாக அது உருவாகிறது. அந்த கணத்தை வச்சுதான் ஏசப்பா சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை ஏன் மேற்கொள்ள முடியாது? அப்படி என்ன சபைக்கு அதிகாரம் இருக்குது? சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஒரு பக்கம். ஆனா ரொம்ப முக்கியமா சபை மேல கர்த்தர் ஒரு மகிமையாக இருக்கிறார். அதற்கு அவர் தலையாக இருக்கிறார். அதற்கு அவர் தான் எல்லாமே, அவர் தான் ஹெட் அதுக்கு. அதனால சபையை ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்ல என்ன பண்ண முடியாதுங்க, மேற்கொள்ள முடியாது. இப்போ இந்த கம்பேரிசன்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, இப்போ புரிஞ்சுக்கோங்கப்பா இயேசு யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மோசேவை விட இவர் பெரியவர். அடுத்து பாருங்க, 4வது வசனத்துல வாசிக்கிறோம், எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ இங்க கவனிக்கிறோம், அதாவது மோசே எல்லா இடத்துலையுமே அவருக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல ரொம்ப உண்மையுள்ளவராக இருந்தாருங்களாம். இந்த பக்கம் ஒப்புமை பண்ணி என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன அழைப்பை பெற்று பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றி சபைக்காக இன்றளவும் அவர் என்ன பண்றாரு, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடுத்ததா, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். புரிஞ்சுதுங்களா? இப்ப அந்த சபைன்னு ஏன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதுதான் அந்த வீடுன்றது 3வது வசனத்திலே சொல்லிட்டாரு. ஆனா அந்த வீடு என்னதுன்றத இந்த 6வது வசனத்துல தான் சொல்றாரு. நம்ம தான் அவருடைய வீடு. அவருடைய தலைமைத்துவத்தை புரிந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே நம்ம நடக்க பழகும் போது நாமே அவருடைய வீடாக இருப்போம் அப்படின்றார். அடுத்ததா பாருங்க, 7வது வசனத்துல இப்ப அவரு அடுத்து இன்னொரு காரியத்தை அவர் சொல்றார். வனாந்திரத்தில் ஆகியால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே கேட்பீர்களாகில் கடினப்படுத்தாது. போதும். இப்ப பாருங்க, இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சங்கீதம் 95வது அதிகாரம் 7 to 11 வசனங்களை நம்ம கவனிச்சோம்னா தெரியும். சங்கீதம் 95 7 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வச்சுக்கலாமா? சங்கீதம் 95 7 to 11 வரைக்கும். அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பார்த்தீங்களா? அதே வசனம் தான். அதுதான் இவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த பகுதி தான் இவருங்க சொல்றார். சொல்லிட்டு பாருங்க, சொல்லி என்னுடைய இலைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று தேவனுடைய கோபத்தில் என்ன பண்றாருங்களா, அவர் ஆணையிடுகிறார். நீங்க உள்ளவே வரமாட்டீங்கடா அப்படின்றார். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா கவனிக்கணும். ஆனா இவங்க யாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனா ஏன் அவ்வளோ கோபம் தேவனுக்கு அப்படின்னா, இவங்க தேவனை என்ன பண்றாங்க, பரீட்சை பார்த்து தேவனை இவங்க என்ன சொல்றது, கோபம் மூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப 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 கோபம் மூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அதுதான் எப்பயுமே சொல்லுவேன். இந்த இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா
சரீர அளவுல அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்களோ இல்லையா, மனதளவுல அவங்களுடைய அடிமைத்தனம் எகிப்திலே தான் இருந்துச்சு. பாடி மட்டும் வெளியே வந்துருச்சு, மைண்ட்லாம் எங்க இருக்குதுங்க? எகிப்துல தான் இருந்தது. அதனாலதான் ஏதாவது ஒரு முறுமுறுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, நாங்க எகிப்திலே வெள்ளை பூண்டு வெங்காயம் சாப்பிட்டுக்கிட்டு நாங்க அங்கேயே இருந்திருப்போம், இங்க வந்து பஞ்சத்திலையும் பட்டினிலையும் நாங்க கிடக்குறோமே. பாருங்க, உடம்பு வெளியே வந்துருச்சு. ஏக்கம்லாம் என்ன கானானுக்கு, ஆனா மண்டையில சிந்தையில நிரம்பி இருக்கிறதெல்லாம் என்னது? எகிப்தினுடைய அடிமைத்தனம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட பாருங்க, தேவன் வந்து சீனாய் மலையில அவங்களோட கூட பேசுறதுக்காக மோசையை கூட்டிட்டு போயிடுறாரு. இவர் வர்றதுக்கு லேட் ஆன உடனே இவனுக்கு என்ன பண்றானுங்க, கையில காதுல இருக்கிற நகை நட்டெல்லாம் கலட்டி போட்டு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. சரி, இந்த கன்றுக்குட்டின்ற கான்செப்ட் எங்க வந்துச்சு? ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பின்னணி இருக்குது, நான் சொல்றேன் பாருங்க. இந்த வணங்கப்படுகிற இந்த கன்றுக்குட்டியினுடைய பேர் என்ன அப்படின்னா, அது அந்த விக்கிரகத்துக்கு பேர் வந்து மோலேக். சரிங்களா? மோலேக். அந்த விக்கிரகத்தை பத்தி பழைய ஏற்பாடுல நிறைய இடங்கள்ல நீங்க படிச்சா, தீர்க்கதரிசனங்களா பல இடங்கள்ல இருக்கும். சரிங்களா? இது எதுக்காக இந்த கன்றுக்குட்டி பயன்படுத்தினாங்க தெரியுங்களா எகிப்துல? அதாவது குழந்தைகளை பலியிடுவாங்க. சரிங்களா? நரபலியிடுவாங்க. சரிங்களா? நரபலினா லிட்டரலா கொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த கன்றுக்குட்டி ஒன்று உருவாக்கி, அந்த கன்றுக்குட்டியுடைய அந்த சில பெரிய உருவமா இருக்கும், அதனுடைய வயிற்று பகுதி வந்து போலா இருக்கும், எம்டியா இருக்கும். சரிங்களா? அதுல வந்து இதை திறந்து, அதுல வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும், கதவு மாதிரி வச்சிருவாங்க. இப்போ பலி செலுத்த போற குழந்தை இருக்கு இல்லைங்களா, பிறந்த குழந்தை, இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த உள்ள போட்டுருவாங்க, அந்த அந்த கண்ணுக்குட்டியினுடைய வயிற்றுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டுட்டு அடியில நெருப்பு வச்சிருவாங்க, வயிற்றுக்கு அடியில நெருப்பு வச்சிருவாங்க. ஏன்னா குழந்தைய வந்து லிட்டரலா என்ன பண்ண முடியாது, கொல்லவும் முடியாது, அதுக்கேற்ற மனசும் இல்லை. ஆனா குழந்தை சாவறதும் நம்ம பார்க்கவும் கூடாது. அதனால என்ன பண்ணிடுவாங்க, அந்த 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 மடி, அந்த வயிற்று பகுதியில குழந்தைய படுக்க வச்சுட்டு கீழே வந்து நெருப்பு பற்ற வச்சிருவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, அந்த குழந்தை உள்ளேயே உருகி செத்து போயிடும், தோல்லாம் வெந்து அந்த நெருப்பு தணல்லாம் அந்த குழந்தை செத்து போயிடும். இப்ப பாருங்க, இந்த அமைப்பு தான் அவங்க எங்க நடந்திருக்குது. இது எகிப்துல நடந்த ஒரு பழக்க வழக்கம். மண்டையில இந்த பழக்க வழக்கம் மாறவே இல்லை. இதை பார்த்து பார்த்து வளர்ந்துட்டாங்க. பல 400 வருஷமா எங்க இருந்திருக்கிறாங்க, எகிப்துல இருந்திருக்கிறாங்க. 400 வருஷமா எகிப்துல இருந்து அந்த தலைமுறைக்கும் இது மைண்ட்ல அப்படியே செட் ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு தப்புனே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்களேன், பிசாசுடைய தந்திரம் அதுதான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காரியம் பழகி 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 அது ஒரு கலாச்சாரமா மாறி போச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அங்கிள் ஆண்டி அவங்களுடைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. யாருமே அந்த காலத்துல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இப்ப பாத்துங்க, ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம். ஏன்? அது கலாச்சாரமாக மாறிவிட்டது, சட்டமாகவும் மாறிடுச்சு. கலாச்சாரங்க சட்டமாவே மாறிடுச்சு. தடை செய்யக்கூடாது. இப்ப பெரியவங்களா அவன் பேச்சர், அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள. இப்ப சரி, இப்ப அதை கூட விடுங்க. இப்போ இருக்கிற காலத்துல ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறது, பொம்பளை கல்யாணம் பண்றதுதான் நம்ம பேசுறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய பிள்ளைங்க வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது கலாச்சாரமா இருக்கும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், தேவனுக்கு பிடிக்காத ஒண்ணு, ஆனா அது என்ன ஆகுது தெரியுமா? ஒரு பல ஆண்டுகளா சமுதாயத்துல செய்யப்பட மனுஷனுடைய மூளையில என்ன ஆயிடுதுங்க, அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிடுது. அதான் உனக்கு தப்புனே தெரிய மாட்டேனுது. அவன் என்ன பண்றான், அதான் இப்போ 50 வருஷம் கழிச்சு பிள்ளை வந்து அம்மா நான் லவ் பண்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ ஆம்பளை லவ் பண்றியா பொம்பளை லவ் பண்றியா? அதுதான் நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும். ஏன்னா 50 வருஷத்துல சொசைட்டி எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது. பாருங்க, கூட்டம் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. அதுதான், அப்போ அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து நமக்கு வந்து அருவருப்பாகவும் ரொம்ப இதாகவும் தெரியுது இல்லையா? ஆனா 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது அருவருப்பா இருக்காது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியதியாக, சட்டமாக, கலாச்சாரமா மாறிடும். இப்ப இதுதான் எகிப்திலும் நடந்துச்சு. எகிப்துல 400 வருஷமா இருந்தவங்க, இவங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் அப்படியே திரும்ப ரீகோட் ஆயிடுச்சு. ஆண்டவர் உருவாக்கின நியமனங்கள்லாம் போயிடுச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமா என்னென்னலாம் அவங்க கத்துக்கிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் மாறி விக்கிரகத்தை வணங்குறதான் சுத்தி பார்த்து அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து இப்போ கண்ணுக்குட்டியை வணங்குறதா இருக்கட்டும், கண்ணுக்குட்டியை செய்யறதா இருக்கட்டும், கண்ணுக்குட்டின்றது இப்போ அவங்களுக்கு கடவுளாவே மாறிடுச்சு.
இப்ப பாருங்க, ஆரோன் அதுலயும் ஒரு அழகா ஒரு பதில் சொல்லுவாரு. நான் வந்து இந்த தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டேன்னா திடீர்னு நெருப்புல இருந்து அது வந்துருச்சுங்கன்னு. டேய் எப்படா வரும், நீயா செய்யாம எப்படி வரும்? மோசே கிட்ட பதில் சொல்லுவாரு ஆரோன், அந்த பதில் தான் சொல்லுவாரு. கவனிச்சு பாருங்க. ஆரோனுக்கு கூட கனமான ஊழியத்துக்கு ஆரோனை போல அழைக்கப்பட்டாலும் எக்ஸாம்பிள்லாம் சொல்லப்பட்ட ஆரோனு அவருடைய மைண்ட்ல என்ன இல்லை? ஆமா, மாற்றம் இல்லை. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துல உருவமே இருக்கக்கூடாதுன்னு இருக்குதே, அந்த எண்ணமே அந்த புத்தியே இல்லை. காரணம் என்ன? வாழ்ந்த ஊரு, வாழ்ந்த ஆண்டுகள்ல அப்படியே நம்மளுடைய மைண்ட் எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? பிசாசு தந்திரமா, இதுதான் பிசாசுடைய டிசப்ஷன். பிசாசுடைய பயங்கரமான தந்திரம் என்ன தெரியுங்களா? நம்மளை வந்து எடுத்த உடனே ஒரு தப்பான விஷயத்த சொன்னாலும் நம்ம உடனே தப்புன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதனால என்ன தெரியுங்களா பண்ணுவான்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சந்ததியில கொண்டு வந்து இது பரவாயில்ல, ஊர் உலகம்லாம் செய்யாதையா நம்ம செஞ்சிட்டோம், ஊர் உலகம் செய்யாத செஞ்சிட்டோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து ஒட்டு மொத்தமா நம்முடைய மூளை பகுதி என்ன பண்ணிடுவாங்க? கரப்ஷன் ஆக்கிடுவான், முழுசுமா கலங்கப்படுத்திடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளே அறியாமல நம்ம அடுத்து இருக்கிறதான ஒரு 50 வருஷம் கழிச்சு இருக்கிற ஒரு 4வது தலைமுறையை பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை பிசாசு. அப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா, பிசிக்கலா ஒரு இடத்துல இருந்து வெளியே வர்றது முக்கியம் இல்ல, மனதளவிலும் சிந்தையிலும் நமக்கு என்ன தேவைங்க? மாற்றம் தேவை. இப்ப இந்த மாற்றம் இல்லாததுனாலதான் இவங்க 400 வருஷம் கழிச்சு 400 வருஷமா ஒரே கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு வெளியே வந்தவங்களுக்கு கண்ணுக்குட்டி ஒரு கடவுளா தெரிஞ்சிருக்குது. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் சர்வ வல்லவர், உருவம் இல்லாதவர் அப்படின்ற அந்த ஒரு அதெல்லாமே ஆபிரகாம் ஈசாக்கு. ஐயா, ஆபிரகாம் சிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் ஆபிரகாமுடைய அப்பா சிலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அவரு கூட கரெக்டா இருந்துட்டாரு. ஈசாக்கு கரெக்டா இருந்தாரு, யாக்கோபு கரெக்டா இருந்தாரு. யாக்கோபுடைய பிள்ளைங்க வரைக்கும், யோசேப்பு கூட எங்க எகிப்துல இருந்தாலும் அவரு அங்க எதுவுமே விக்கிரக, அங்க தேவனுக்கு தான் பயந்துருந்தார் அவர். ஆனா அதுக்கப்புறம் வந்த சந்ததி இப்ப பாருங்க, இந்த 400 வருஷ கேப்ல தான் என்னாச்சுங்க? பாவம் என்பது கலாச்சாரமாக மாறிவிட்டது. சொல்றது புரியுதுங்களா? இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாவமா இருக்கிறது ஒரு 50 வருஷம் கழிச்சு கலாச்சாரமா மாறிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கொள்ற ஒரு பெரிய விஷயம். இப்ப என்ன நடந்தது? அங்கிருந்து வந்து இவங்க வந்து தேவனை பரீட்சை பார்த்து எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா முறுமுறுக்கிறது. சரி, சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க, மண்ணா கொடுத்தாரு. அடுத்து நான்வெஜ் வேணும்னு கேட்டாங்க, கர்த்தர் காடையை கொடுத்தாரு. தண்ணி கசப்பா இருக்குதுனால தண்ணியை மதுரமா மாத்தினாரு. தண்ணி இல்லைன்னாங்க, கற்பாறையில இருந்து தண்ணியை வர வச்சார். எல்லா விதத்திலும் நீங்க அதுலயும் வசனத்தை கூட பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தோல் மேல சுமக்கிற மாதிரி நான் உங்களை என்ன பண்ணேன்? சுமந்து வந்தேன். அதுலயும் அற்புதமான இன்னொரு விஷயம் பாருங்க, அவங்க 40 வருஷமா வந்தப்போ செருப்பு தேலையாம், சட்டம் கிளியிலையாம். பாருங்க, அது எவ்வளவு பெரிய அற்புதம் அது. ஏன்னா நம்ம ஒரு 6 மாசம் கூட நம்ம செருப்புலாம் தாங்க மாட்டேங்க. என்னதான் பேட்டா செருப்பே வாங்கி போட்டாலும் 1 வருஷம் தான். அது வனாந்தரத்துல எப்படி இதுல சூட்டுலயும் இதுலயும் நடந்திருப்பாங்க அவங்க, செருப்பு தேயில. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய செருப்பு முத கொண்டு கர்த்தர் அக்கறை உள்ளவங்களா 40 இயர்ஸ் அவங்களை நடத்தியிருக்காரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு விலகி போறதுனால அவங்க தேவன் சொல்றாரு, இங்க அதாவது எகிப்துல இருந்து கிளம்பி வந்தவன் எல்லாமே ஒட்டுமொத்தமா நீங்க சாகர வரைக்கும் உங்களை நான் என்ன பண்ண போறேன்? இங்கேதான் நீங்க அலைய விட போறேன். அவங்கள நான் சுத்தி இங்கேதான் வர போறீங்க. அதுல இருந்து எகிப்துல இருந்து கானானுக்கு போனவங்க 2 பேர், யோசுவாவும் காலேபும் தான். மற்றவன் எல்லாருமே பாதி வழியிலே செத்து போயிட்டானு. அதுக்கப்புறம் பிறக்கிற சந்ததியார் தான் என்ன பண்றாங்க? ஆமா, கானான அவன் சுதந்திரிக்கிறத. சோ இதுதான் அங்க அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய முற்பிதாக்கள் மாதிரி திரும்ப திரும்ப கோபம் ஊட்டாதிருங்கள், கடினப்படுத்த உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. நமக்கு கடினப்படுத்துறதுக்கு சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா பார்வோன் தான். கண்ணு முன்னாடி எவ்வளவு அற்புதம் நடக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? சரி, கடைசி எல்லாம் முடிஞ்சதுங்க, கடைசி பெத்த பையன் கூட செத்து போயிட்டான். ஆனாலும் அந்த மனுஷனுக்கு புத்தி மாறுனுச்சா பாருங்க. ஐயோ, எப்படி அவங்கள போக விட்டோம், மனசு மாதிரி போக விட்டோமேன்னு சொல்லி என்ன பண்றாரு? ரதத்தெல்லாம் பூட்டிக்கிட்டு திரும்ப துரத்திக்கிட்டு வர்றாரு செங்கடல் வரைக்கும். பாருங்க, இதுதான் இருதய கடினம். அங்கேயும் நான் கவனிச்சு பார்க்கும்போது நீங்க அதுல நான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 10 வாதம் நடக்கும். அதுல 6 தடவை, அதாவது பார்வோன் வந்து டெலிபரேட்னா வேணுக்குன்னு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. 6 தடவை சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனா 6 தடவை கடினப்படுத்தினதுக்கு அப்புறம் 7, 8, 9, 10 கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவனே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு. அப்ப கர்த்தர் கிருபையா இருக்கிறாரு, பார்வோன் மேலேயும் கிருபையா இருந்தாரு. சரி, எப்படியாவது அவன் என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பொழைச்சுனாச்சும் போட்டு போ,
அப்படின்னு கிருபை 6 தடவை சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா அவன் வந்து நானா எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பயங்கர இதுல திமிர்ல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நான் உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்ட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் எங்க உங்க ஊர்ல இல்ல உங்களை எல்லாத்தையும் எங்க போடுறேன், செங்கடல்ல உங்களை எல்லாத்தையும் அமிழ பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலிலே அமிழ்ந்து போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் செங்கடல்ல ஆக்சுவலி அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ரதங்களுடைய சக்கரங்கள் எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ், அகழ்வாராய்ச்சியில கடலுக்கு அடியில ரதத்தினுடைய சக்கரங்கள், அப்புறம் குதிரைகளுடைய மண்டவோடு, அது எல்லாமே கடலுக்கு அடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது கட்டுக்கதையில உண்மையான சம்பவம். ஸோ அப்ப கர்த்தர் அவ்விதமான பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி ஜனங்களை வெளியில கூட்டிட்டு வந்தோம். இப்ப இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு கொஞ்ச நாச்சும் ஒரு உணர்வு இருந்திருக்கணுமா இல்லையா? சரி, இவ்வளவு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, அவரு கொஞ்சம் உண்மையா இருப்போம். என்ன நம்ம கேட்கறத கொடுக்குறாரு, அவர் சொல்றபடி செஞ்சாதான் என்னதான் கஷ்டம் இல்லையா? நிறைய நேரம் நமக்கே வாசிக்கும் போது ஆத்திரமா வரும். இவனுக்கு ஏன்னா இவனுக்கு என்னதான் இவனுக்கு மண்டையில என்னதான் இருக்குது அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, இவ்விதமா இந்த காரியத்தை தான் எபிரேயர்ல திரும்ப அந்த அப்போஸ்தலர் சொல்லி நீங்க இந்த மாதிரி பண்ணாதீருங்க. 11ஆம் வசனத்துல பாருங்க, என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஸோ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான கானான் அதுதான் இளைப்பாறுதல். ஸோ அப்போ இளைப்பாறுதல் அப்படின்றது ரெண்டு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, பிசிக்கலா இந்த பூமியிலிருந்து நம்ம மரித்து போய் பரலோகத்துக்கு போறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நிறைஞ்ச உலகத்துல தேவ சமாதானத்தோடு இருக்கிறது. என்னதான் உலகத்தை சுற்றி போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் நம்ம மனசுல என்ன கொடுக்குறாருங்க, ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு. அதுவும் இளைப்பாறுதல் தான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஸோ இப்போ அந்த 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த 12ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளாவும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இது வார்னிங். அப்போ நம்ம திரும்ப திரும்ப சபையிலையும் சரி, நம்மளுடைய போதனைகள்லையும் சரி, நம்ம திரும்ப திரும்ப கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டே இருக்கிறது என்ன தெரியுங்களா? நம்முடைய இருதயத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். எரேமியால வாசிக்கிறோம், இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி எரேமியால வாசிக்கிறோம். அப்போ இந்த நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு வரலாம். ஆனா நம்ம இருதயம் மாற்றப்படலைன்னா, அதை தான் சொல்றாரு, உங்க இருதயம் மாற்றப்படலைன்னா நீங்க இந்த வனாந்தரத்துல தேவனை பரீட்சை பார்த்து தேவனால கடிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. கீழ்ப்படியாமையின் சந்ததியா இருப்பீங்க. அப்போ நம்ம சர்ச்சுக்கு வர்றனால நம்ம கிறிஸ்தவங்களாயிட முடியாது. நம்ம தானே சர்ச்சுக்கு வர்றனால நிறைய பேர், நான் இப்போ எங்க சர்ச்சிலையும் தான் சொல்றேன், எல்லா சர்ச்சிலையுமே பார்த்தீங்கன்னா வெறும் பழக்க வழக்கம் தான் மாதிரி இருக்கு. அதாவது விக்கிரகத்தை வணங்கும் போது வெள்ளிக்கிழமை போயிட்டு இருந்தோம், இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு அவ்வளவுதான் மாற்றமே. அங்க வெள்ளிக்கிழமையில அர்ச்சனை பண்ணுவோம், அங்க விக்கிரகம் இருக்கும், இங்க விக்கிரகம்லாம் இல்லை, அதுக்கு மேல பாஸ்டர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இவ்வளவுதான் மைண்ட் அளவுல, இவ்வளவுதான். அதாவது கிறிஸ்தவன்னா அதுதான், மதம் மாறி இருக்கிறாங்க லிட்டரலா. அப்ப பாருங்க, இதுதான் ஒரு அவல நிலை. ஆனா உண்மையாலுமே வெறும் இந்த மாற்றத்துக்காகவா கர்த்தர் நம்மளை அழைச்சாரு? இல்லை, நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? இருதயத்துல தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வேணும். ஏசப்பா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப முக்கியமா அவரை நம்ம நேசிக்கணும். ஏசப்பா அதான சொல்றாரு, இதுல பிரதானமான கட்டளை என்னன்னு ஒண்ணு அவர் என்ன சொல்றாரு? தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நீ முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறுவாயாக. அடுத்து 2வது கற்பனையா, உன்னை நீ நேசிக்கிறது போல
பக்கத்துல இருக்க எல்லாரையும் நீ நேசி அப்படின்னு சொல்றாரு. இது 2 கற்பனை தான். ஆனா இதை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதை செய்யாததுனாலதான் இருதயம் வெறுமை அடைஞ்சிருச்சு. தேவனுடைய அன்பு இல்லாததுனால இருதயம் எம்டி ஆயிடுச்சு. வெறுமையா இருக்கிற இடத்துல யார் வந்திருப்பா? பிசாசு தான் வந்திருப்பான். அப்ப நிறைய பேருக்கு அடுத்த கேள்வி, எப்படிங்க கிறிஸ்தவனை பிசாசு பிடிக்கும்? கண்டிப்பா. இருதயம் சரியில்லைன்னா கண்டிப்பா கிறிஸ்தவனையும் பிசாசு பிடிக்கும். இருதயத்துல நிரப்பப்பட வேண்டிய விஷயத்தினால இருதயம் நிரம்பலன்னா, தேவனுடைய வார்த்தையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் தேவனுடைய அன்பினாலும் இருதயம் நிரம்பி இல்லைன்னா அதுல வேற ஏதோ ஒண்ணு கண்டிப்பா உட்காந்துட்டு இருக்கும். அதனால நான் சர்ச்சுக்கு வர்றவங்களாம் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகவே முடியாது. அப்படிப்பட்ட கனவே நம்ம காணக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தா பரலோகம் போயிடலாம், காணிக்கை கொடுத்தா பரலோகம் போயிடலாம், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். இருதயம் தேவனுக்கு உகந்ததா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். தேவன் நம்மளை நினைச்சா பில்லியா நினைச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்னு அவர் சொல்லணும். அதுதான் நம்முடைய ஏக்கம், அதுதான் நம்முடைய விருப்பம். பில்லியா வாரம் சர்ச்சுக்கு போயிடுறான், அந்த வேலையெல்லாம் இல்லை. எனக்கு அந்த அட்டனன்ஸ் போடுறதுக்காக நான் இங்க வரல இல்லையா? அட்டனன்ஸ் போடுறதுக்காகவோ இங்க தம்பி இம்ப்ரெஷன் வச்சு வேலையில நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? இங்க இல்ல. நம்ம ஏதோ ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம். அதுதான் இங்க சொல்றாரு. சோ உங்களுடைய இருதயத்தை நீங்க கடினப்படுத்தாதீங்க. பாருங்க, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அதுதான் அங்க வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்துல. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அடுத்த 13ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இன்று எனப்படும் அழுவும். என்னைக்கு சொல்லுவீங்க? டெய்லிக்கும் சொல்லுவோம் இல்லையா? இன்றுன்னு என்னைக்கெல்லாம் சொல்லுவோம்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் டெய்லிக்கும் சொல்லுவோம் இன்னைக்கு அப்படின்னு. அப்ப இன்றுன்னு என்ன? அப்ப உயிரோடு இருக்கிற அளவுக்கும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கள். பாருங்க, அப்புறம் நம்பிக்கையில உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க 15ஆம் வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தா என்று சொல்லி இருக்கிறது. இப்ப யாரு கோபம் மூட்டினாங்க? யார் இதெல்லாம் பண்ணாங்க? பாவம் செய்தவர்கள்னு சொல்லிட்டு கடைசியா பாருங்க 19ஆம் வசனம், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுடைய மைண்ட் எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. யாரு? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து மைண்ட் எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு, பழக்கப்பட்டுருச்சு. எதை பார்த்து பழகினாங்க தெரியுமா? விக்கிரகத்தை பார்த்து, அசுத்தத்தை பார்த்து, என்னென்ன அசுத்தம்லாம் அவங்க கண்ணு முன்னாடி 400 வருஷமா அவங்க வாழ்ந்த அந்த கலாச்சாரத்துல இருந்ததோ அதெல்லாம் பார்த்து பழகினதுனால இப்ப அவங்களுக்கு பார்க்கக்கூடாத, அதாவது பார்க்க முடியாத தேவனை விசுவாசிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க நிறைய பேர் விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்தீங்க, கோயில்ல இருந்து இங்க வந்ததுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அங்க ஒரு சிலை இருந்திருக்கும், ஆனா இங்க வந்தோன்னா ஒண்ணுமே இல்லை. பாஸ்டர் என்ன சொல்றாரு? கடவுளுக்கு உருவம் இல்லைம்மா, சிலைலாம் கிடையாதுமா, நீங்க கண்ண மூடி மனசார வேணா போதுமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படிங்க, நான் இது வரைக்கும் எல்லாம் சிலையை பார்த்து கும்பிட்டு பழகிட்டாங்க, எங்க ஒண்ணுமே இல்லாம எதங்க பார்த்து, அட்லீஸ்ட் ஒரு ஜீசஸ் போட்டோனாச்சும் வச்சுக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு சிலுவையை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறதான வணங்குகிறதான கிறிஸ்தவர்களும் உண்டு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நம்மளுடைய வழக்கத்துல, அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம், பல வருஷமா அந்த விக்கிரகத்திலே இருந்ததுனால அந்த உருவம்ன்றதை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே பழகி போச்சு, நம்ம மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அப்போ விசுவாசிச்சு கர்த்தருக்கு உருவம் இல்லை, நம்ம வணங்குற எல்லா இடத்துலையும் நம்ம அவரை முழு மனசா அவரை தேடுற எந்த இடத்துலயும் அவர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த விசுவாசம் நம்முடைய மைண்ட்ல வரல. அது எப்போ வரும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, விசுவாசம் வார்த்தையினால் வரும், கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப வசனத்தை வாசிக்கணும். அதுக்காக தான் பாஸ்டர் பேசுற பிரசங்கங்களை நம்ம கேட்கணும், பைபிளை வாசிக்கணும். அப்ப வாசிக்க என்ன நடக்கும் தெரியுமா? விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தாதான் காணக்கூடாத தேவனை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், தேவனை நம்ம தரிசிக்க முடியும். உருவம் இல்லைனாலும், இப்ப இங்க உருவமே கிடையாது, சிலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன பண்றோம்? கரங்களை உயர்த்தி, தேவரீர் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்க பிரசன்னம் இங்க இருக்குன்னு சொல்றோம். எதனால? நம்முடைய இருதயம் விசுவாசத்தினால நிரம்பி இருக்கிறதுனால மாத்திரம்தான். மற்றபடி வேற எதுல செஞ்சாலும் அது பாவம். விசுவாசம் இல்லாம நீங்க தேவனை நம்ம வணங்கும் போது அது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், அது அவருக்கு அருவருப்பா இருக்கும். அதுதான் இங்க அவர் சொல்றாரு, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஃபெய்த்தை பத்தி தான் அவர் 11ஆவது அதிகாரத்துல பேசுவார். இதுக்கப்புறம் நடுவில் நிறைய விஷயம் பேசுவார். அந்த 11ஆவது அதிகாரத்தை நம்ம தியானிப்போம் இல்லைங்களா? விசுவாசம்னா என்னது, விசுவாசத்துல யார் யார் என்னென்ன காரியங்கள்லாம் சாதிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில இந்த 12ஆவது வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க.
அதுதான் கர்த்தர் இந்த நாள்ல நம்மகிட்ட ஒரு எச்சரிப்பா சொல்றாரு இல்லையா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஏற்கனவே அதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசினேன் இல்லைங்களா? இருதயத்தில் அறைகள் இருக்கிறது, 90 அறைகள் இருக்கிறது. அந்த அறைகள்ல எப்படியாவது பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? மறைஞ்சிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதுக்காக ஜோம் பண்றோமோ இல்லையோ, காலையில எந்திரிச்சோன்னே கிருபைக்காக ஜோம் பண்ற மாதிரி தினந்தோறும் நினைப்பு வர்றப்பெல்லாம் என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, சிந்தையை சுத்திகரிங்க. வசனம் தான். அதனாலதான் ஏசப்பா சொல்லிட்டாரு. ஏன்னா கலாச்சாரம், நான் சொன்ன மாதிரி கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கும். கலாச்சாரத்துல பாவம், இன்னைக்கு பாவமா இருக்கிறது நாளைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் மாறவே மாறாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா அதே வசனம் தான் இன்னும் 200 வருஷம் ஆனாலும் இதே வசனம் தான். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இதே வசனம் தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு மனுஷன் வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றானோ கண்டிப்பா அவனுக்கு உலகம் எதிர்த்து தான் நிற்கும். ஏன்னா உலகம் ஒரு போக்கில் போகும், வசனம் வேற ஒரு திசையில நம்மளை நடத்திட்டு போகும். நல்லதுதான், பரவாயில்ல, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருதயம் சுத்தம் உள்ளவர்களாகி வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா மாத்திரமே போதும். விசுவாசத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? பெருக முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த நாள் நம்ம அதற்காக ஜெபிப்போம். தொடர்ந்து தடை இல்லாம இந்த பைபிள் ஸ்டடி நடக்கணும். அடுத்த வாரத்துல நம்ம இந்த அந்த விசுவாசினுடைய இளைப்பாறுதல். ஸோ அப்போ அந்த விசுவாசத்தினால எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இளைப்பாறுதல் உண்டாகிறது, எப்படி எல்லா சூழ்நிலையிலுமே நம்ம இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடி நம்ம பார்க்க போறோம். வரும்போது இந்த 4வது அதிகாரத்தை நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க வாசிச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காகவும் நன்றி சொல்றோம்ப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை கேட்க, நீங்க இந்த வசனத்தின் மூலமா ஆவியானவர் எங்களோடு கூட எச்சரித்த அந்த எச்சரிப்புகளை எங்களுடைய காதுகள் செவிகள் கேட்டிருக்கிறது, எங்களுடைய இருதயத்துல ஏற்றிருக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய இருதயம் தேவனை விட்டு வழி விலகி போகாத ஒரு இருதயமாய் அப்பா உம்மை விசுவாசித்து, இந்த இஸ்ரவேலர்களை போலோ ஆண்டவரே கர்த்தரை பரீட்சை பார்த்து தேவனால் ஆரோசிக்கப்படுகிற ஒரு சந்ததியா நாங்கள் இல்லாம தேவனால நேசிக்கப்படுகிற சந்ததியாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த இன்று என்று சொல்லப்படும் அளவும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி நாங்கள் இந்த நாளில் விசுவாசத்திலே ஒருவர் உற்சாகப்படுத்தி இன்னும் தேவனுக்குள்ளாக வளர, கர்த்தருடைய வார்த்தையினாலும் எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில, எங்கள் பரிசுத்த பாதையில நடக்க, இந்த வீடாகி இந்த சபையில கர்த்தர் எங்களை இணைத்ததற்காக அப்பா முழு இருதயத்தோடு தேவனை ஆராதித்து கர்த்தருக்குரிய மகிமையை துதிய கனத்தை செலுத்தி அப்பா உங்களுக்குள்ளாக அப்பா கட்டி எழுப்பப்படுகிற ஒரு மாளிகையாக, அப்பா பரிபூர்ணமாக்கப்படுகிற மனவாட்டியாக கர்த்தர் நீர் எங்களை உருவாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் முழுவதுமா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் ஆளுகை செய்யும், பரிசுத்தப்படுத்தும். எங்களோடு தொடர்ந்து பேசும். உடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அவர்களுக்கு இடைப்பட்டு உம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினாலே நீர் அவர்களோடு பேசும். தடைகள் எல்லாம் மாறட்டும், நீரே உயர்ந்தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.